புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம். திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும். அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய். அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவு பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலின் வாயிலாக திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதால் மானிடர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேற்றினை நமக்கு மாணிக்கவாசக சுவாமி உணர்த்துகிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உயக்கொள்கின்றவாறு என்று நோக்கி, திருப்பெருந்துறைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும். அவனியில் புகுந்தமே ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே, பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர். எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய். எவருக்கும் கிடைக்காத அமுதமே, நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்பது இந்த பாடலின் பொருள். விரிவான விளக்கத்தை பார்ப்போம். விண்ணகத் தேவரும் அணுகவும் முடியாதவன் அந்த ஈசன் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். ஆனால் அவன் அடியார்களின் மேல் கருணை கொண்டு அவன் திருவடியை அடைய எளிமையாய் ஏதுவாய் மண்ணுலகில் வந்து எழுந்தருளியுள்ளான். அதனால் அந்த தேவர்கள் மட்டுமல்லாது பிரம்மனும் திருமாலும் கூட அந்த ஈசனை தொழுது அந்த சிவானந்த அனுபவத்தில் திளைத்து அவனோடு இரண்டர கலக்கும் அந்த திருவடி பேற்றினை அடைய இந்த உலகில் வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனராம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பூமியில் பிறவாமல் தாங்கள் வாழும் சத்தியலோகத்திலும் வைகுந்தத்திலும் தங்கள் வாழ்நாளை வீணடிக்கிறோமே என்று வருந்துகின்றனராம். இதை கேட்கும் பொழுது நமக்கு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் தோன்றும். அந்த தேவர்களும் மும்மூர்த்திகளும் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள், பிறப்பு இறப்பு என்பதையெல்லாம் கடந்தவர்கள். அவர்கள் இப்படி எண்ணுவார்களா என்று தோன்றும். உண்மைதான், அவர்கள் பராமுக்தர்கள், ஜனன மரணத்தை வென்றவர்கள்தாம். இருப்பினும் மீண்டும் அவர்கள் விரும்பினால் கூட இந்த பூமியில் வந்து பிறப்பது என்பது முடியாது. அவர்களும் தங்கள் உயர் வாழ்வை விட பேரானந்தத்தை தரக்கூடிய சிவன் திருவடி தொழும் பூவுலக வாழ்வையே விரும்புகிறார்கள். அதற்கும் அந்த ஈசனின் விருப்பம் இருந்தால் மட்டுமே அவர்களால் பூமிக்கு வந்து பிறக்க முடியும். அதனால் அவன் திருவுள்ளம் இறங்கும் காலம் வரை அவர்கள் உலகத்தில் வீணாக நாட்களை கடத்த வேண்டியுள்ளதே என்று வருந்துகிறார்கள். இந்த பூமிதான் சிவன் உய்யக்கொண்டுள்ள இடம் என்றார். அப்படி இந்த பூமியில் என்ன சிறப்பு?
திருவெம்பாவையின் முதல் பாடலிலேயே நாம் பார்த்தோம். அந்த சிவ பரம்பொருள் தனது சங்கல்பத்தினால் ஆற்றல் சக்தியாய் அருள் உருவெடுத்து அம்மையும் அப்பனுமாய் ஐயனும் அம்பிகையுமாக எழுந்தருளி இந்த நிலவுலகிலே கோவில் கொண்டு வழிநடத்துகிறார்கள் என்று. அதனால்தான் நின்னலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் என்று சொல்கிறார். ஆற்றல் மிகுந்த எம்பெருமானின் அருள் வெளிப்பாடு சக்தியாகிய அம்மையே. அதனால் உமையொரு பாகனாய் இருவருமாய் வந்து எம்முள் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி நம்முள் உள்ள குற்றம் குறைகளெல்லாம் நீங்கி நம் உள்ள குடில் தூய்மையாகி திரோதான சுத்தி பெற்று அதில் அர்த்தநாரீஸ்வரன் வந்து குடிகொள்ள வேண்டும். அதற்கு உயிர்கள் அனைத்தையும் விழிப்புறச் செய்து நம் ஆன்மாவை தயார் செய்ய எழுப்பும் பாடலே திருப்பள்ளி எழுச்சி. தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். தேன் தன்னில் வைத்த பொருட்களை கெடாமல் காக்கும் தன்மை கொண்டது. திருவாசகம் எனும் தேனில் ஒரு சிறு துளியாய் இந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பருக வைத்து நமது ஆன்மாவை பக்குவப்படுத்தி கெடாமல் கரை சேர்க்கும் வாதவூரர் மாணிக்கவாசக சுவாமியின் சரணங்களை போற்றுவோம். இதை இனிதே நடத்தி கொடுத்த இறையருளுக்கு நன்றி சொல்வோம். போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. शङ्कर भवतु ते जयमङ्गलं शशिधर मकुटते मङ्गलं शङ्कर शङ्कर भवतु ते जयमङ्गलं पङ्कविमोचन बालविलोचन पङ्कजभवनोद मङ्गलं शङ्कर शङ्कर भवतु ते जयमङ्गलं शङ्कटशोषण सज्जनभूषण कङ्कणमण्डित मङ्गलं शङ्कर शङ्कर भवतु ते जयमङ्गलं मुररिपूसायक मुक्तिप्रदायक सुरगण वन्दित मङ्गलं शङ्कर शङ्कर भवतु ते जयमङ्गलं करिवर भञ्जन कृतमुनिरञ्जन गिरीश श्रीरामनोद मङ्गलं शङ्कर शङ्कर भवतु ते जयमङ्गलं साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शिवा साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव सदा शिव साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शिवा साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव साम्ब शङ्कर शिव सदा शिव हर नमः पार्वती पतये हर हर महादेवा.